சற்றுமுன் வெளியான வானிலை தகவல். நாளைய தினம் தமிழகத்தில் பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டிருக்கும் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வட தமிழகம், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து சென்றது. இது தொடர்ந்து ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டி நகர்ந்து சென்ற பின்னர் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் வந்த பாதையிலே திரும்பி சென்னைக்கு கிழக்கே வந்தடையும் என கணிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி மீண்டும் சென்னைக்கு திரும்புவதால் வருகின்ற 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர மழை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்று முதல் வருகின்ற டிசம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகள் மற்றும் மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் இன்றும் நாளையும் பார்த்தீங்கன்னா ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, ராமநாதபுரம், சென்னை போன்ற மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. மேலும் தமிழகத்தில் நாளை தினம் ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க.